ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வாரத்திலிருந்து கடைசி கால சிந்தனை என்ற ஒரு தலைப்பிலே புதிய நிகழ்ச்சியை வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டிருக்கிறோம். என்னுடைய மகன் டாக்டர் முகில்ராஜும் ஜானட் அவர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஜபத்தோடு ஆரம்பிக்கிறார்கள். கடந்த நாட்களில் தேவசனம் ஜெபிக்கும் போது அந்த பிள்ளைகளை அழைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை வழங்க வேண்டும் என்று சொல்லும்போது அந்த பிள்ளைகள் ஜபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பிலே சில காரியங்களை ஆண்டவர் சொன்ன காரியங்களை ஆயத்தப்படி ஜபத்தோடு வந்திருக்கிறார். தலைப்பு கடைசி கால சிந்தனை. கடைசி காலம் என்றால் பரிசுத்த ஆவியான காலம். மிக ஒரு கொடிய காலத்தில் வாழ்ந்து கொடுக்கிறோம். இது பரிசுத்த கிரியை செய்கிற காலம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த இதற்கு தேவை. பரிசுத்த ஆவியான வேலைகள் என்ன, பரிசுத்த ஆசீர்வாதம் தொடர் செய்தியாக புதன்கிழமை ஒவ்வொரு புதன்கிழமை அரவணைதான் நம்மோடு கூட வழங்குவார்கள். சில மாத காலமாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் தொடர் செய்தியாக ஒரு வேத பாடமாக இது இருக்கும். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்பாய்க்கு. நீங்க எல்லாரும் ஒரு டைரி பண்ணணும், டைரியில கிளீனா எழுதணும், டேட் போட்டு நீங்க டைரி போட்டு எழுதுனா தொடர் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் பார்த்து அந்த நிகழ்ச்சி புரியாது. அதை தொடர் செய்தியாக்க முடியா. இன்றையிலிருந்து தொடர்ந்து நான் பார்க்கப்படும் தீர்மானம் எடுத்து ஒரு டைரி எடுத்து பேனா எடுத்து எழுதி நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்க கட்டாயம் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, அருமையான மாலை நேரத்தில் கடைசி கால சிந்தனை நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை வாட்ச் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் கொடுத்த தரிசனத்துக்காக வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற டாக்டர் முகிலுக்காக குடிபெயர்ந்த ஜானட் முகிலுக்காக துதிக்கிறேன். அவர்களை உடைய ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும், சிலுவையில் மறைத்துக் கொள்ளும். ஆவியானவரே நடத்த நான் ஜெபிக்கிறேன். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறவே பேசுகிற வாசனத்தின் படி இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த ஜெபிக்கிறேன். சகல பிரசாதத்தை பார்த்து வார்த்தையை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறதே. இன்னைக்கு ராத்திரி மகிழ்ச்சி தொடர்ந்து உடைய பிரசர காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அன்பானவரே, நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக முதலாவது என்னுடைய மகன் ஜெருஷா ரூத் அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். என் மகன் ஜாமஸ் இசையை வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து டாக்டர் முகிலும் ஜானட்டும் பொறுப்பெடுப்பார்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. கட்டாயம் காசு. இந்த மாதவேளையில உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். ஆவியே ஆவியே என்ற பாடலை உண்மையாக கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அந்த தேவனை பரிசுத்த ஆவியானவரை நம்ம கூப்பிடுவோம். நீங்க ஆலயத்துல இருந்து கவலைப்படாதீங்க. நீங்க வீடுகளில இருக்கிற இடத்துல இருந்தே அந்த பரிசுத்த ஆவியானவரை அழைத்தால் அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்க வல்லவராக இருக்கார். ஆமென்.
ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். I greet everyone in the name of the Lord and Savior Jesus Christ. இப்பொழுது இந்த நெருக்கமான சூழ்நிலைகளில் Now in the troubled period, பல ஊழியர்கள் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி கர்த்தருக்கென்று மகிமையாய் ஊழியம் செய்து வருகிறார்கள். many men of God are doing ministry glorifying the God using this online platform. இப்பொழுது என்னையும் என்னுடைய மனைவியும் கர்த்தர் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்ததற்காக கர்த்தருக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன். I thank God for using me and my wife in this online platform to worship God. நேரமில்லாத காரணத்தால் நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம். Because we have less time, we are going to straight away go to the word of the God. வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி கர்த்தர் இந்த இடத்துல பேச வேண்டும். இது ஆன்லைன் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற சத்தியம் எளிமையாய் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லப்படுகிற வார்த்தை அவர்களுக்குள்ளாய் கிரியை செய்யும்படியாக நாம் ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Before going to the word of God, let us pray to him, ask him his knowledge to understand what we are going to hear from the Lord. சாராஜ் நவ்ரோஜி ஆண்டி ஒரு அருமையான பாடலை எழுதியிருக்கிறார்கள் வேதத்தை பற்றி. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தெய்வம் உத்தம மார்க்கம் காட்டும். அவர் சொல்லுகிறார். அந்த பாடலை பாடி நாம் நேராக ஆராதனைக்காக ஜெபம் செய்து கர்த்தருடைய வார்த்தைகளாய் கடந்து செல்வோம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்புல் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்புல் தெளிந்திடும் தேன். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் The இருந்தது. word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The word was God. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வார்த்தையாக நீர் இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்தீரே. Before 2000 years ago, you came as a word in the world. இப்போதும் இந்த இடத்துல இறங்கி வாரும் மகிமைப்படும். Now please come here and glorify your name. அடியேன் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவர். Your servant is struck in tongue. நீர் என் வாயோடு இருந்து நான் பேச வேண்டியதை எனக்கு போதித்தருளும். Please be with my mouth and teach me what I have to talk. சகல துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் May பிதாவே. all the glory and honor be to you. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது When I was in the presence of the Lord, கர்த்தர் ஒரு வேத வசனத்தை காண்பித்தார். God showed me a verse. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது When you read in the Bible, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 John 5th chapter verses 7. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர். For there are three that bear witness in heaven, பிதா, the Father, வார்த்தை, the Word, பசுத்த ஆவி என்பவர்களே. and the Holy Spirit. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். These three are one. இந்த மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்ற இந்த வார்த்தை என்னை மிகவும் தொட்டது. The word touched me. These three are one. எப்படி இந்த பிதா, வார்த்தை, பசுத்த ஆவி என்ற மூன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது? How is the three, the Father, the Word, and the Holy Spirit are combined together? ஆனாலும் இந்த மூன்றையும் இணைத்து ஒன்றாக சொல்லுகிறார்கள், இந்த மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி. But they are saying as they are one.
அதை குறித்து இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate about that. ஏன் அது மிகவும் முக்கியமான ஒன்று? Why it is very important? நம் உலகத்தின் முடிவில் நின்று கொண்டிருக்கிறோம். Because we are at the starting point of the end days of the world. கடைசி நாட்களாய் வந்து கொண்டிருக்கிறோம். We have come to the end days. இந்த பூமியில இப்போது நடக்கும் சம்பவங்கள் அனைத்தும் நாம் கடைசி காலத்துக்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு திட்டமும் தெளிவாக சொல்கிறது. The things which are happening nowadays reminds us and teaches us that we are in the end days. கடைசி காலங்களில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று What will happen in the last days? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார். Apostle Paul writes to Timothy. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது If you read 2 Timothy chapter 3 verses 1 to 5, you can see in that. முதல் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று எண்ணுவாயாக. In the first verse, he is telling you should know this, Timothy, that in the last days there will be very difficult times. கொடிய காலம் வரும். Difficult times. எப்பொழுது? When it will come? கடைசி நாட்களில். In the last days. அது 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும் பொழுது So when you read verses 2, 3, அந்த கொடிய காலம் எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கும் என்று you சொல்லியிருக்கிறார். can know that how the difficult times will just get the people. அதை உங்களுக்கு முன்பாக வாசிக்க I விரும்புகிறேன். want to read for you. எப்படி எனில் How is it? மனுஷர்கள் People தற்பிரியராயும் will love only themselves. பணப்பிரியராயும் They love their money. வீம்புக்காரராயும் They'll be boastful. அகந்தை They'll உள்ளவர்களாயும் be proud. தூஷிக்கிறவர்களாயும் They'll be scoffing at God. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் Disobey their parents. நன்றி அறிதல் They'll இல்லாதவர்களாயும் be ungrateful. பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் They'll consider nothing sacred. சுபாவ அன்பில்லாதவர்களாயும் They'll be unloving. இவ்வாறு அந்த வசனம் முழுவதும் அவர் சொல்லிக் கொண்டு செல்கிறார். So it follows like this ஒரு behind. மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் சொல்லி ஒரு பட்டியலை அவர் நமக்கு முன்பாக He's காண்பித்திருக்கிறார். giving a list of people in the last days. அதை நாம் முழுமையாக வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட மனிதர்கள் இப்ப நமக்குள்ளாயும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். If you read that fully, you can just know that now in these days you can see those people. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், கடைசி காலத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். That's why I'm telling we are in the last days. நாம் குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது When Jesus was in the world, அவர் நம்ம சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், he told his disciples இந்த கடைசி முடிவு காலம் எப்படி இருக்கும், how will the end days will be, கடைசி கால அடையாளம் என்ன என்று what are the signs of the end தம்முடைய days. சீஷர்கள் அவரை பார்த்து கேட்கும் பொழுது When the disciples asked him, அவர் இவ்வாறு சொல்லுகிறார். he told like this. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் நீங்கள் 14ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது Book of Matthew chapter 24 verses 3 to 14, if you read. முழு வசனத்தின் அந்த 3 முதல் 16 வரை வாசிக்க நேரமில்லை. அதனால ஒரு அதிலே சில வசனம் குறிப்பிட்டு நான் நேரடியாக பரிசுத்த ஆவியானவரை கடந்து செல்ல We விரும்புகிறேன். don't have time to read all the verses from 3 to 14. I want to save some verses in that. சீஷர்கள் அவரை பார்த்து கேட்டார், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்கிறார்கள். Disciples came to him and asked him, what are the signs will signal your return and the last days? குமாரனாகிய கிறிஸ்து அவரோடு கூட தான் இருக்கிறார். Son of God was with them. 3 காலம் அவரோடு கூட தான் இருக்கிறார். 3.5 years he was with them. அப்பொழுதும் தம்முடைய சீஷர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், Then too they asked Jesus, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று what கேட்கிறார்கள். sign will signal your return and end இதை of the நமக்கு world? தெளிவாக சொல்கிறது, நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து மறுபடியும் பூமிக்கு வரப்போகிறார். So this signifies us clearly that Jesus will be back to the world. பேதுரு, யாக்கோபு, யோவான் காலத்தில் அவர் அன்புள்ள தேவனாக பூமிக்கு இறங்கி வந்தார். In the period of Peter, John and Jacob, he revealed himself as a loving God. மறுபடியும் வரப்போகிற கர்த்தர், Now the God who's going to come again. மறுபடியும் பூமிக்கு இறங்கி வரப்போகிற கர்த்தர், Now the God is going to come again. அவர் நியாயாதிபதியா இறங்கி He'll be வரப்போகிறார். as a judge. அவர் நிச்சயம் நியாயம் தீர்க்கிறவரா இறங்கி வரப்போகிறார். He'll be as a judging இந்த God. முறை அவர் அன்புள்ள தேவனாக அல்ல, Today, this time he'll not be a loving God. இந்த முறை அவர் மக்கள் மீது பாசம் வைப்பதனால் அல்ல, This time he'll not be a God who desires people. அவர் மக்களை நியாயம் தீர்க்க அவர் நிச்சயமாக பூமிக்கு இறங்கி This time வரப்போகிறார். he's going to return to earth with a judgment. அவர் வரப்போகும் காலத்திற்குள்ளாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். We are standing in the period where Jesus is going to come. சீஷர்கள் அவரை பார்த்து கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், When disciples asked Jesus, he told, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிறார். don't let anyone to mislead you. இப்போது நீங்கள் பூமியில பார்க்கும் பொழுது Now you can see in the earth, பல வஞ்சிக்கிற ஆவிகள் எழும்பி many people mislead others. அவரை கிறிஸ்துக்குள்ளான விசுவாசிகளை அவர்கள் வஞ்சித்து They mislead the people who are believers of Christ. கிறிஸ்துவை நம்பிக்கொண்டிருக்கிற அவர்கள் விசுவாசை அவர்கள் மோசம் போக செய்து They destroy the people who believe Jesus. அவர் கிறிஸ்துவுக்குள்ளாய் வெளி நடக்கும்படியாக காரியங்களை செய்து They கொண்டிருக்கிறார்கள். mislead them to go away from Jesus. கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், God is telling
clearly. ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு Don't எச்சரிக்கையாய் let இருங்கள். anyone to mislead you. அவர் மேலும் சொல்கிற சில அடையாளங்களை சொல்லுகிறார். So again he's telling அது some இப்பொழுதும் signs. பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. Now it's happening in the earth. நீங்கள் 6ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது You read the verse 6. யுத்தங்கள் செய்திகளையும் You கேள்விப்படுவீர்கள். will hear of wars and threats of wars. கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கர்த்தர் Be சொல்லியிருக்கிறார். careful that you don't panic. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. These things must இந்த happen. யுத்தங்கள் வரும், Wars will come. அது சம்பவிக்க கூடும். That should take place. யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேட்க கூடும், You will hear the அது things of சம்பவிக்க war. வேண்டியது. That must happen. ஆனாலும் முடிவு உடனே வராது. But the end won't follow immediately. அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னேன், நம்ம உலகத்தின் முடிவின் ஆரம்ப கட்டத்துக்குள்ளாய் வந்து That's why I told you in the beginning that we are standing at the starting point of the end. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், Kingdoms will rise against kingdoms. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், Nation will go to war against nation. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாகும் There will என்று be famines, plague and earthquakes. நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து சில அடையாளங்களை நமக்கு சொல்லி He போயிருக்கிறார். has given these signs. அதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. All these things are happening now. கிறிஸ்து சொன்ன வார்த்தை அது இப்ப நடந்து கொண்டிருக்கிறது நிமித்தம் So whatever the God told is happening now. நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். நாம் கடைசி காலத்துக்குள்ள நின்று So we can கொண்டிருக்கிறோம் என்று. conclude that we are standing in the end days. கர்த்தர் 14ஆம் வசனம் சொல்லுகிறார், எப்பொழுது முடிவு வரும், எப்பொழுது அவர் பூமிக்கு இறங்கி வருவார் என்று அவர் 14ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது So Jesus is telling the 14th verse, when will he come to the earth back? ராஜ்யத்தினுடைய எந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், When the good news about the kingdom will be preached throughout the whole world, அப்பொழுது முடிவு வரும் என்று. then the end will come. அன்பு தேவ பிள்ளைகளே, My beloved people, ராஜ்யத்தினுடைய எந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் அறிவிக்கப்படும் காலம், the good news about the kingdom will be preached all over the world. நாம் இப்ப நின்று கொண்டிருக்கிறோம் காலம், ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. The period in which we are standing is a period that the good news of the kingdom be spreading all over the பல world. தேவ ஊழியர்கள் எழும்பி, Many men of God, பல தீர்க்கதரிசிகள் எழும்பி, many prophets, பல அப்போஸ்தலர்கள் இந்த காலத்தில் எழும்பி many apostles in this அவர் period, ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறவர்களா they இருக்கிறார்கள். are preaching about the kingdom of God. இதெல்லாம் நமக்கு எதை குறிக்கிறது? All these things, what is கடைசி காலத்துக்குள்ளா நின்று we கொண்டிருக்கிறோம் are என்பதை standing in குறிக்கிறது. the last days. வேதம் சொல்கிறது, இந்த பூமியும் இந்த வானமும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. Bible says the earth and the heavens being stored up for fire. நீங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, When you read 2 Peter verse chapter 3 verse 7, இப்பொழுது இருக்கிற now the present வானங்களும் heavens பூமியும் and earth அந்த வார்த்தையினாலே have been stored up அக்கினிக்கு இரையாக for fire வைக்கப்பட்டிருக்கிறது. by the same word. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, Read the word John அந்த 1. வார்த்தை கிறிஸ்துவே, The word is Christ. அவர் கிறிஸ்துதான் வார்த்தை. So Christ is the அந்த word. கிறிஸ்துவின் மூலமா இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. So through Christ the earth is kept for stored for fire. இந்த பூமி அழிவின் பாதையிலே சென்று கொள்ளப்பட்டிருக்கிறது. Earth is going to path of நமக்கு extinction. வேத வசனம் அதை தான் நமக்கு சொல்கிறது. The Bible says the same. சரி, ஓகே, இந்த பூமி அழிக்கப்பட்டால், Okay, fine. When the earth is இந்த extinct, பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு மறுபடியும் வரும்பொழுது இந்த பூமிக்கு அழிக்கப்பட்டால் தேவன் நமக்கு கொடுக்கும் நித்திய வீடு என்ன? which is the place God has kept for His children during the extinction of the earth. நாம இந்த பூமியானது நமக்கு வாடகைக்காக கொடுக்கப்பட்ட இடம். This earth is a rented place. மனுஷகுமாரன் எப்பொழுது வேணாலும் பூமிக்கு இறங்கி வருவார். Son of God may come to the earth whenever வீட்டு he wants. எஜமானன் எப்பொழுது வேணாலும் பூமிக்கு இறங்கி வருவார். The owner may come whenever he wants. அவர் நம்மை மீட்டு, You have redeemed us. அவர் நம்மை எடுத்து You have took us from sin. என்றென்றும் அவரோடு கூட இருக்கும்படியான You want to keep us forever with Him. ஒரு இடத்தை நமக்கு கொடுப்பார். You have kept a place for அந்த us. இடம் என்ன? What is the place? குமாரனாகிய கிறிஸ்து அதை சொல்லி இருக்கிறார். You have already told in the Bible. யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும் Book of பொழுது John chapter 14 verses 2 and 3. அந்த சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், He's telling his disciples, என் பிதாவின் வீட்டில் அநேக there is more வாசஸ்தலங்கள், than enough room in my Father's house. பிதாவுக்கென்று ஒரு வீடு இருக்கிறது, Her Father has a home. பிதா வாசம் பண்ணுகிற ஒரு இடம் இருக்கிறது, There's a place where Father, அதுதான் பரலோக ராஜ்யம். that is heaven. அவர் பரலோகத்தில் வாசமா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says heaven is His throne. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று வேதம் சொல்கிறது. The Bible says heaven is His throne and earth is my footstool. அந்த பிதா சொல்கிறார், நான் பல வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்கிறார். So the Father is telling there are more than room in my அதோடு அவர் நிறுத்தவில்லை. He didn't stop with that. நான் போய் I will go. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு I will go prepare a place நான் இருக்கிற இடத்திலே where I am there. நீங்களும் இருக்கும்படி I'll take you there. நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று நமக்கு வாக்கு So I'll கொடுத்திருக்கிறார். be here to take you there in my place to
keep you forever. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். He is God who is truth in his அவர் வாக்கு மாறாத promise. He தேவன். never change his word. தீத்து 1 அதிகாரம் 3 வசனம் எபிரேயர் 6:18 சொல்கிறது அவர் எவ்வளவேனும் பொய் சொல்லாத தேவன் என்று வேதம் சொல்கிறது. Ephesians 6:18 says he never lied. He doesn't தேவன் lie. நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று குமாரனாகிய நமக்கு சொல்லி இருக்கிறார். God has prepared a place. It was told by Son of God. நிச்சயமாக ஒரு நாள் இந்த பூமிக்கு இறங்கி வருவார். So one day he comes to the world. என்றும் அவரோடு கூட இருக்கும்படியாக நம்மை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். He'll take us back to be forever with him. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு தேவன் நமக்காக கட்டி வைத்திருக்கும் அந்த நித்திய வீட்டிற்கு நாம் போகும்படியான வழிகள் என்னவென்று குமாரனாகிய கிறிஸ்து பூமியிலே சொல்லி இருக்கிறார். What were the teachings about the way to the kingdom of God given by Jesus? யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தி He revealed John. 1 யோவான் 5 அதிகாரம் 7 வசனம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 John chapter 5 verse 7. பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர். There are three who bear witness in heaven. பிதா, The Father, வார்த்தை, the Word, பரிசுத்த ஆவி. the Holy Spirit. இவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். These three are one. நன்றாக கவனிக்க வேண்டும். பரலோகத்தில் நம்ம சாட்சியிடுகிறவர்கள் 3 பேர். You have to listen carefully. In the kingdom of God, there are three people who bear witness. ஒன்று பிதா, First, the Father, ரெண்டு வார்த்தையாகிய கிறிஸ்து, the Word Jesus, மூன்றாவது பரிசுத்த ஆவி. and the Holy இந்த Spirit. மூவரும் ஒன்றாய் These இருக்கிறார்கள். three are one. அன்பு தேவ பிள்ளைகளே, My beloved people, வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்கிறது the Bible says very பிதா, clearly, குமாரன், பரிசுத்த ஆவி ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று. the Father, the Word, and the Holy Spirit are the same. இந்த வேதமும் நமக்கு அதைதான் சொல்கிறது. The Bible says the same. நீங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை எடுத்து வாசிக்கும் பொழுது When you read from Genesis to பழைய Revelation, ஏற்பாட்டு முழுவதும் பிதாவாகிய தேவனை பற்றியும் the Old Testament you can see about the God Father. புதிய ஏற்பாட்டு முழுவதும் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பற்றியும் In the New Testament you can see about the Son of God Jesus and the Holy திட்டம் Spirit. தெளிவாக நமக்கு எழுதி It is வைக்கப்பட்டிருக்கிறது. very clearly written in the இந்த Bible. வேதத்தை நமக்கு யார் கொடுத்தது? Who gave this Bible? இந்த வேதத்தை பிதாவாகிய தேவனுடைய காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. So in this Bible, the Old Testament things were many. குமாரனாகிய கிறிஸ்துவின் காலத்திலும் நமக்கு பல சம்பவங்கள் In நடைபெற்றிருக்கிறது. the period of Son of God, there were many things. அதெல்லாம் ஒருங்கிணைந்து Everything was combined அதெல்லாம் together. ஒன்றாக்கப்பட்டு Everything was connected ஒரு together. ஜீவனுள்ள வார்த்தையாக So that was written as living ஒரு word. பரிசுத்த வேதாகமாக A holy Bible. நம்முடைய கையில் யார் கொடுத்திருக்கிறது? Who gave this in our hands? இதுக்கும் இந்த வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. For that also we have நீங்க explanation in 2 the Bible. தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனம் எடுத்து If வாசிக்கும் you read பொழுது 2 Timothy chapter 3 verse 16, வேத வாக்கியங்கள் எல்லாம் all scripture, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வேதங்கள் உள்ள வாக்கியங்கள் ஒவ்வொரு எழுத்தும் all the scripture in the Bible தேவ ஆவியினாலே is அருளப்பட்டிருக்கிறது. given by inspiration of God. பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிரப்பப்பட்ட பல தேவ மனிதர்கள் All the people were filled with the Holy பரிசுத்த Spirit. ஆவியினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டு They were took by Holy Spirit. அந்தந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை The things which happened in the பிதாவாகிய period, தேவனின் காலங்களில் நடந்த the சம்பவங்களையும் things which happened in the period of குமாரனாகிய Father God, கிறிஸ்துவின் காலங்களில் நடந்த the சம்பவங்களையும் things which happened in the period of Son of God, பரிசுத்த ஆவியானவரின் காலங்களில் நடந்த the சம்பவங்களையும் things which happened in the period of Holy Spirit, நடந்து கொண்டிருக்க இப்பொழுது பூமியில் நடந்து கொண்டிருக்கிற the things which சம்பவங்களையும் are happening now in the world, இனி நடந்து போகும் the சம்பவங்களையும் things which are going to happen in the இந்த future, வேதத்தில் நமக்கு திட்டம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. is written in the Bible very அப்படி clearly. என்னதான் இந்த வேதத்தில் நம்ம பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லி இருக்கிறது? So what is said about the Father, the Son, and the Holy Spirit ஆதியாகமம் தொடங்கி from Genesis வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் to Revelation ஒரு 3 விதத்தில் ஒரு 3 நிமிடத்தில் in 3 minutes, மிக சுருக்கமாக very short, ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு connecting each and உங்களுக்கு முன்பாக everything. வைக்க I'm விரும்புகிறேன். going to keep it நன்றாக கவனியுங்கள். short. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை கர்த்தர் இந்த வேதத்தில் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? Please listen carefully from Genesis to Revelation what God has told us. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை God உண்டாக்கினார். created the world and the earth and the heaven and the கர்த்தர் earth. ஏதேன் தோட்டத்தை He உண்டாக்கினார். created the Garden of Eden. ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். He created Adam and Eve. அவர் செய்த பாவத்திலிருந்து அவரை வெளியே அனுப்பினார். He trashed them out from the garden because of their sins. அவர்களுக்கு காயின் ஆபேலை கொடுத்தார். He gave Cain and Abel. ஆபேல் மேல் கர்த்தர் அன்பாய் இருந்தார். He loved Abel. மக்கள் பூமியில பலுகி பெருக தொடங்கினார்கள். People started to multiply in the earth. பூமியில பாவங்கள் பெருகி இருக்கவே The earth was full of sins. கர்த்தர் பூமியை அழிக்க So திட்டமிட்டார். God planned to destroy the ஆகவே earth. நோவாவின் காலத்தில் கர்த்தர் 40 நாள் மழை பெய்ய செய்து கர்த்தர் பூமியை அழித்து போட்டார். So in the period of Noah, God made the heavens to open for 40 days. பேழைக்குள்ளாய் காக்கப்பட்ட நோவாவையும் அவர் குடும்பத்தையும் மிருகங்களையும் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் ஊரு பிராணிகள் பச்சி பறவைகள் அனைத்தையும் கர்த்தர் பேழைக்குள்ளே இருந்து வெளியே வர செய்து மறுபடியும் பலுகி பெருக தொடங்கினார். God again multiplied Noah and his family all the animals. அதன் பின்பு ஏறத்தாழ 100 ஆண்டுகள் கழித்து After that approximately 100 years, கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். God chose
அவரை Abraham. தேசத்தின் தகப்பனாக God மாற்றினார். chose him as father of ஆபிரகாமுக்கு nations. ஈசாக்கை கொடுத்தார். God gave Isaac. ஈசாக்கு 100 மடங்கு பலனை அறுக்க God செய்தார். gave 100-fold blessing to ஈசாக்கு யாக்கோபை Isaac. கொடுத்தார். God gave Jacob to Isaac. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்தார். God gave 12 sons to 12 Jacob. பிள்ளையாகிய யோசேப் 12வது பிள்ளையான யோசேப்பை கர்த்தர் பார்வோனின் அரண்மனையிலே உயர்த்தி ஆசீர்வதித்தார். God chose Joseph, the 12th son of Jacob, in front of the அந்த Pharaoh. பார்வோனின் அரண்மனையில் தன் இஸ்ரவேல் மக்கள் படும் பாடை அவர் நினைத்து மனதுருகி மோசேயை எழுப்பினார். God remembered the cry of Israelites in the kingdom of Pharaoh. வெற்றிகரமாக தம்முடைய இஸ்ரவேல் மக்களை அவர் பார்வோன் அரண்மனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். He took out the Israelites from Pharaoh through Moses. மோசேயின் மூலமாய் தம்முடைய மக்களை அவர் வனாந்தரத்தில் வழிநடத்தி சென்றார். Through Moses, God led the Israelites in the desert. அதன் பின்பு மோசேக்கு பின்பு கர்த்தர் யோசுவாவை கொண்டு அவர்களை வழிநடத்தினார். After that, God chose Joshua. யோசுவாவின் காலத்திற்கு பின்பு கர்த்தர் நியாயாதிபதிகளும் தீர்க்கதரிசிகளும் எழுப்பி தம்முடைய மக்களை நியாயம் விசாரித்து வழிநடத்தி சென்றார். God raised the judges and the prophets after the period of Joshua. தீர்க்கதரிசியாகிய தெபோராளை கர்த்தர் எழுப்பினார். God raised Deborah the prophet. நியாயாதிபதியாகிய சிம்சோனையும் கிதியோனையும் கர்த்தர் எழுப்பி தம்முடைய மக்களை நியாயம் விசாரித்து அவர்களை வழிநடத்தி சென்றார். God raised Simpson and Gideon as judges. அதன் பின்பு தம்முடைய இஸ்ரவேல் மக்களின் வேண்டுதல் கிடைக்க தங்கள் ஆள ஒரு ராஜா வேண்டும் என்ற வாக்கை அவர் அங்கீகரித்து ஜெபத்தை அவர் அங்கீகரித்து இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய கர்த்தர் சவுலை So ஏற்படுத்தினார். God chose Saul as the first king of Israelites to answering their prayers. அதன் பின்பு கர்த்தர் தாவீதை ஏற்படுத்தினார், சாலமோனை ஏற்படுத்தினார். After that, he chose David and Solomon. ஆனாலும் ராஜாக்களும் தம்முடைய இஸ்ரவேல் மக்களும் பாவத்திலிருந்து அவர் வெளியே வரும்படியாக இல்லை. After that, also people didn't come out of their sins. அதன்படி கர்த்தர் பல தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருந்தார். God raised many prophets saying that people are doing many sins. ஏசாயா, Isaiah, எரேமியா, Jeremiah, எலியா, Elia, எலிசா, Elisha, Nathan. போன்ற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் He எழுப்பி raised such prophets, ராஜாக்களையும் the kings அவருடைய ஜனங்களையும் and his people. கண்டித்து வழிநடத்தினார். God condemned them. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனது நிமித்தம் They never answered God. கர்த்தர் ராஜ்யத்தை இரண்டாக பிரிக்க செய்து God divided the kingdom. ஒரு கூட்ட மக்களை அவர் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு சென்றார். One set of people went to Babylon. அந்த பாபிலோன் தேசத்தில் In that Babylon, கர்த்தர் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற வாலிபர்களை எழுப்பி God raised Daniel, Shadrach, Meshach, and Abednego. அவர் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். So God revealed himself அவருடைய to வல்லமை them. இன்னும் குன்றி போகவும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளும் வண்ணமாக He had the knowledge that God's power கர்த்தர் exists. அவர்களை கொண்டு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். God did many miracles about them. பின்பு எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி After that, the prophecy of Jeremiah to என்னுடைய be மக்களை fulfilled. திரும்பவும் நான் வாக்களித்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொன்ன வாக்கின்படி He promised that he will take the people back to the அந்த place. பாபிலோனிலே மீதியா இருந்த நம்முடைய இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். So God took the remaining people in Babylon to Canaan. அங்கே நம்முடைய மக்களை வழிநடத்தினார். He just let the people வேத go. வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், All the biblical scientists say, அதன் பின்பு 400 ஆண்டுகள் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தவும் இல்லை, after that approximately for 400 years, அவருடைய he மகிமை didn't பூமியிலே exist. நடக்கவும் இல்லை. His glory was not in the earth. மறுபடியும் அவரே உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக So after that, for everyone knowing that he 400 is ஆண்டுகள் only கழித்து God, after 400 years, தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்புகிறார். he sent his only son. அவர் பூமிக்கு இறங்கி வந்து After he came to the earth, 33 வருடங்கள் பூமியிலே வாழ்ந்து he just lived in the earth for 33 கர்த்தருக்காக years. ஊழியம் செய்து He did the ministry of God. பரலோகத்தை குறித்து சாட்சி கொடுத்து He witnesses the kingdom உலக of God. மக்களின் பாவத்துக்காக மரித்து He died for the sins அவர் of பரமேறி போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். When he went to the heaven, he says a word. அதுதான் இப்போது உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். That is the thing I want to tell now. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது When you read in the Bible, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நீங்க வாசிக்கும் பொழுது John chapter 14 verse 16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், I pray to the Father, அப்பொழுது அவர் he shall give you என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி another comforter, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு that he தந்தருவார். may abide you forever. பசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்தருவார். He'll give a Holy Spirit. நம்முடைய முற்பிதாவாக ஆபிரகாம் ஈசாக்கின் காலத்தில் தேவன் தம்மை முழுமையாக வெளிப்படுத்தினார். In the period of Abraham, Isaac, and Jacob, God revealed himself வேறு fully. யாக்கோபு, யோவான் போன்ற காலகட்டங்களில் குமாரனாகிய கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தினார். In the period of Peter, Jacob, and John, he revealed himself as Son of God. நம்முடைய காலத்தில் பசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டுக் Now கொண்டிருக்கிறார். in our period, he has revealed himself as Holy Spirit. Now it's period of Holy நாம் Spirit. பசுத்த ஆவியானவர் காலத்துக்கு கட்டத்துக்குள்ளாய் நின்று Now we are in the period of Holy Spirit. நாம் பசுத்த ஆவியானவர் கிரியைகள் நமக்குள்ளாய் நடக்கும் காலகட்டத்துக்குள்ளாய் நின்று We கொண்டிருக்கிறோம். are standing in the period where the actions of Holy Spirit are going to happen.
அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு இறங்கி வந்தார். After that, the Holy Spirit came to the world. பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு இறங்கி வந்து மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் சுற்றி இருந்தவர்கள் அவர்கள் சாட்சியா இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. Holy Spirit came powerfully in everyone's in the upper house. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பேதுரும் யோவானும் பல அற்புதங்களை செய்தார்கள். The Jacob and Peter who got the spirit of the Holy Spirit, they did இந்த many பரிசுத்த miracles. ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பவுல் பல நிருபங்களை எழுதி கலாத்தியர், எபேசு, பிலிப்பு, கொலோசி போன்ற பல பட்டணங்களில் உள்ள பல மக்களுக்கு அவர் நிருபங்களை எழுதி அங்க சபையை கட்டுகிறவராய் இருந்தார். Apostle Paul who got the Holy Spirit wrote many chapters and many books. யோவான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு John was filled with Holy Spirit. இனி நடக்க போகும் சம்பவம், The future things, இனி நடக்க போகிற சம்பவத்தை திட்டவட்டமாய் காட்டி God revealed the future things to John. நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல நமக்கு காட்டியிருக்கிறார். He has showed that in Revelation. ஏனென்றால் இந்த பைபிள் முடிவிலும் நாமும் நின்று கொண்டிருக்கிறோம். We are standing in the end of the Bible. இந்த பைபிளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின் முடிவிலும் கடைசி அத்தியாயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். Things which are said in the Bible, the end of the Bible, we are standing. எப்படி நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து பூமிக்கு அனுப்பினாரோ, The Father God, how He sent the Son of God, அதே போலவே மறுபடியும் ராஜாதி ராஜாவை பூமிக்கு இறங்கி வருவார். the same way is King of Kings will come to the earth. அப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால், In that period, if we get the Holy நாம் Spirit, பரிசுத்த ஆவியிலே நாம் நடந்தால், if we lead a life with the Holy இந்த Spirit, பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். this Holy Spirit will witness us in heaven. இவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள், You'll witness that they're capable of the heaven. இவர் பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு முழுவதும் இவர் தகுதி பெற்றவர்கள் என்று They're fully capable and have qualification to enter the kingdom of God. முன்பாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி He will கொடுக்கிறவராய் இருக்கிறார். witness these things in front of the Holy இப்பொழுது Spirit. கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கும் Now we are starting the last days. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகவும் தேவை. We need this Holy Spirit. ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், Because God has told, கடைசி காலங்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று in the சொல்லியிருக்கிறார். last days I will pour out my கடைசி anointing. காலங்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். In the last days I will pour out my anointing on the people. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அப்படி நமக்குள்ளாய் ஊற்றப்படும் பொழுது When the Holy Spirit is poured onto us, என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று what will happen? நாம் வருகிற காலகட்டத்தில் நாம் பார்க்க We போகிறோம். will meditate in the coming weeks. ஆனால் இப்பொழுது Now, ஒரு 2 நிமிடத்தில் in 2 இந்த minutes, பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லி I want to tell you who is the Holy Spirit. ஜெபத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல விரும்புகிறேன். I want to lead you in prayer. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது To read in the Bible, மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். I want to make இந்த remind மூவரும் you, ஒன்றாய் இருக்கிறார்கள். all the three are பல saved. ஊழியர்கள் பரிசுத்த ஆவியானவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ட்ரினிட்டி காடை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது Many man of God has explained the Trinity God, தண்ணீர், water, ஐஸ் கட்டி, ice cubes, நீராவி என்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார்கள். vapor. In this manner they have explained. இதுதான் சரியான விளக்கம். This is the correct explanation. ஆனாலும் But நான் இன்னும் ஒரு எக்ஸ்பிளைனை உங்களுக்கு கொடுக்க I விரும்புகிறேன். want to give one more explanation. நீங்கள் நம்முடைய இந்த பூமியில வாழ்கிற ஒரு மனிதருக்கு If you take a man in the earth, 3 பதவிகள் he கொடுக்கப்பட்டிருக்கிறது. is given 3 positions. ஆனால் ஒரு மனிதர் தான் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதர் தான் The one man, அவர் 3 வெவ்வேறு பதவிகளுக்காக படித்து அந்த பதவியை பெறுகிறார். but he has taken 3 positions. முதலாவது ப்ரொஃபசர், Firstly, இரண்டாவது professor. டாக்டர், Secondly, doctor. மூன்றாவது கலெக்டர். Thirdly, collector. அவர் அந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் செல்லும் பொழுது So when he goes to university, அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற காலகட்டத்தில் when he is in the period of அந்த university, பல்கலைக்கழகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளில் when he is in the situation of the அவை தம்மை university, ஒரு ப்ரொஃபசராக he வெளிப்படுத்துகிறார். reveals himself as professor. அதன் பின்பு அது முடிந்த பிறகு After that, அவர் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது when he goes to அந்த hospital, மருத்துவமனையின் சூழ்நிலை he is in the situation of the அவர் hospital. மருத்துவமனையில் இருக்க வேண்டியதான He is காலம். in the circumstance of hospital. அப்பொழுது அவர் தன்னை ஒரு மருத்துவராக So in வெளிப்படுத்துகிறார். that time, he reveals himself as a doctor. அதன் பின்பு அந்த சூழ்நிலை முடிந்த பிறகு After that situation, அவர் கலெக்டர் ஆபீஸுக்கு செல்லும் பொழுது when he goes to the collector's office, அவர் தன்னை ஒரு கலெக்டராக he வெளிப்படுத்துகிறார். reveals himself as ஒரே collector. மனிதர் தான் So only one அவர் man, வெவ்வேறு சூழ்நிலைகளில் but in various situations, வெவ்வேறு காலகட்டங்களில் in various periods, நம்மை வெவ்வேறு விதமாக he வெளிப்படுத்துகிறார். reveals himself in various types. நான் ஒரே ஒரு ஆள் தான். I am a single person. நான் என்னை வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பதவிகளில் என்னை வெளிப்படுத்துகிறேன். I am revealing myself in a அதே different அதே areas. போலதான் நாம் வணங்குகிற நம் ஒரே ஒரு கடவுளும் Same way is the God whom we அவர் worship. வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு காலகட்டங்களில் தம்மை வெளிப்படுத்துகிறார் He என்றார். reveals himself in various periods. இப்பொழுதும் நம்முடைய காலகட்டங்களில் அவர் பரிசுத்த ஆவியானவரை Now in வெளிப்படுத்துகிறார். the period we are standing is as Holy இந்த Spirit. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம். We should get the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுவதுமாய் வழிநடத்தி The Holy Spirit will lead இந்த us. பரம அழைப்பின் பந்தயப்பொருள் நாம் கொண்டு சென்று He'll just take to the kingdom of God.
இருக்கிற அந்த நித்திய வீட்டை நம்ம கொடுத்து You just give the place which is planned for us. ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராய் We இருக்கிறார். bless you. அடுத்த வாரமும் இதை கண்டினியூ ஆகும். Next week also it will be continued. தயவு செய்து இப்ப சொன்ன வார்த்தை குறித்து வைத்துக் So கொள்ளுங்கள். now just write marks of this word. அடுத்த வாரமும் தவறாமல் பாருங்கள். Next week without fail watch us. நிச்சயமா கண்டிப்பாக பாருங்கள். Please watch பரிசுத்த carefully. ஆவியானவர் இந்த வேதாகம விளக்கத்தின் முடிவில் So in the conclusion of this Bible study, தம்முடைய பரிசுத்த ஆவியை உங்கள் மேல் இறக்கி God will give you the Holy Spirit. உங்களை அவர் வழிநடத்தி He will lead you. அந்த பரம அழைப்பின் பரலோக ராஜ்யத்தை குறித்து He'll just take you to the kingdom of God. வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். He'll just make you happy. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். Let us pray. இப்போது நம்ம மத்தியில இருக்கும் Now பிரதர் ஜூன் முன்பாக வந்து Brother June will pray. இந்த பரிசுத்த ஆவியை பற்றி கேட்ட நமக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்து கிரியை செய்ய வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா இந்த சொல்லப்பட்ட சத்தியம் அனைத்து மக்களுக்குள்ளாய் வந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்காக இப்போது பிரார்த்தனை செய்வார்கள். பிரியமானவர்களே, இதுவரை நம்ம ஒரு அருமையான ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். இந்த பரிசுத்த ஆவி இந்த கடைசி காலத்தில் எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இந்த கடைசி காலத்தில் மிகவும் அவசியமா இருக்கிறது. யார் யாரெல்லாம் இன்னும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலையோ, இன்னும் பரிசுத்த ஆவியான அனுபவம் பெற்றுக்கொள்ளி, இன்னும் நீங்க ஜபித்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் பரிசுத்த ஒத்தாசை சொல்வதை இன்னும் மனல் மூட்டும்படியாக ஜபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இதை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அப்பா ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின்படி இந்த கடைசி காலத்துல நாங்கள் இப்ப நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் உங்க பரிசுத்த ஆவியான ஒத்தாசை ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமா இருக்கிறது. யார் யாரெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பரிசுத்த ஆவியான ஒத்தாசை வேண்டும் என்று இப்போது கேட்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உங்க பரிசுத்த ஆவியான இறங்கி வந்து அவர்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. இந்த கடைசி காலத்துல அவங்க என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, உயிரோடு வாழ வேண்டும் என்றால் இந்த கொடிய காலத்தில் ஆண்டவரே எங்க வழி நடந்து சென்ற உங்க பரிசுத்த ஆவியான ஒத்தாசை மிகவும் அவசியமா இருக்கிறது. ஆண்டவரே, நாங்க வேதத்துல பாக்குறது போல யார் யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாலோ ஆண்டவர் அவர் பெரிய காரியத்தை செய்து வெற்றியை கண்டார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இறங்கி வந்து கிரியை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை கொடுத்த மகனை நீ ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் நல்லமையா பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இதை பார்த்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே இரண்டு பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான செய்தியை நீங்க கேட்டீங்க. இதே மாதிரி இது தொடர்ந்து நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்க உறவினர்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருவருக்கும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. இதோட தொடர்ச்சியான செய்தியை அடுத்த புதன்கிழமை டாக்டர் முகில்ராஜ் அவர்கள் உங்களோட பேசுவார்கள். தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் இதை செய்யலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். நீங்க தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.